ஹீரோவும் அப்பாவோட உடம்ப அனாதை பணம் அப்படின்னு சொல்லி ஜிஹெச்ல உள்ள மார்ச்சுரியில காசு கொடுத்து வைக்கிறாரு. அவங்களும் ரொம்ப நாளைக்கெல்லாம் வச்சிருக்க முடியாது, ஒரு 7 நாள் தான் வச்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோவும் பஞ்சமன் பேங்கோட பிரான்ச்சஸ் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அந்த பிரான்ச்ல எல்லாம் நைட்ல ஆளுங்க காவலுக்கு இல்ல அப்படிங்கறத கவனிக்கிறாரு. அதனால மறுநாள் மாமா கூட சித்தூர்ல இருக்கிற அந்த பிரான்ச்சுக்கு வந்து எப்படி பணம் எல்லாமே சேஃபா வைக்கிறீங்க, எங்க பணத்தையும் கொஞ்சம் வைக்கணும் அப்படி சொல்ல அந்த மேனேஜரும் எங்க கிட்ட லாக்கர் இருக்கு அப்படி சொல்லி அதை காட்டிட்டு அது சேஃபானது, பேங்கை உடைச்சு உள்ள வந்தா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல அலாரம் அடிக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு அவங்களுக்கு பேங்க் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஒரு டைரியில கொடுக்கறாரு. அன்னைக்கு நைட்டே ஹீரோவும் அலாரமா கட் பண்ணி விட்டுட்டு பேங்க் பூட்டை மருந்த வச்சு வெடிக்க வச்சு பேங்க்குள்ள இறங்கி அந்த லாக்கரை உடைக்க எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. அதனால விட்டுட்டு வெளியில வராரு. இந்த பூட்டு உடைச்ச மற்ற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் பரதனுக்கு கால் பண்ணி சொல்ல, நீங்க சொன்ன மாதிரியே ஒரு ஆளு வெடிமருந்து வச்சு பூட்டை உடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல, பரதனோ ஹீரோவை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு ஹீரோவோட வரைஞ்ச ஃபேஸ் எடுத்துக்கிட்டு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு வராரு. அதனால ஹீரோவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு டீ கடையில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது மதிய நேரத்துல தூர்தர்ஷன்ல போற பத்தின நியூஸ் வரவும் மக்கள் எல்லாருமே அதை பார்க்க கூட்டம் கூட்டமா போக தெருவே வெறிச்சுடி கிடக்கு. அதை பார்த்த ஹீரோவும் நைட்ல போனாதானே லாக்கர்ல வைக்கிறாங்க, பகல்லையே இறங்கிடலாம் அப்படி சொல்லி மாமா கிட்ட துப்பாக்கி வேணும் அப்படி சொல்ல அவரும் அவருக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு வாங்கி கொடுக்க தப்பிச்சு போக ஒரு கார் வேணும்னு சொல்லி ஹீரோவும் ஒரு அம்பாசிடர் காரை திருடிட்டு வராரு. அந்த துப்பாக்கியோட ஹீரோவும் மாமா அப்புறம் தம்பியோட உதவியோட முதுகுளத்தூர் பிரான்ச்சுக்குள்ள போகுது எல்லாருமே துப்பாக்கி முனையில மிரட்டி பணத்தை அடிச்சுட்டு வராரு. ராபரி நடந்ததை கேள்விப்பட்டு ரீஜனல் மேனேஜர் முத்துவும் அங்க வந்து லாக்கர்ல இருந்து கொஞ்சம் பணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த பிரான்ச் மேனேஜரை பார்த்து இதையும் திருடிட்டாங்க அப்படின்னு கணக்குல எழுது, உனக்கு கமிஷன் தரேன் அப்படி சொல்ல அவனும் போலீஸ் கிட்ட மொத்தம் 5 லட்ச ரூபாய் திருடி போச்சு அப்படின்னு கணக்கு சொல்றான். அப்படியே பரத்தும் சுத்தி இருக்கிற எல்லா பிரான்ச்சையும் பார்த்துட்டு முதுகுளத்தூர் பிரான்ச்சுக்கு வந்து அந்த அலாரம் கட்ட இருக்கிறத பார்த்துட்டு மேனேஜர் கிட்ட ரீசெண்டா யாருக்கிட்டையாவது அலாரத்தை பத்தி சொன்னீங்களா அப்படின்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்றான். உடனே பரத்தும் ஹீரோட போட்டோ கட்டி இவனா அப்படின்னு கேட்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால பரத்தும் நோட்டோட சீரியல் நம்பரை வச்சு விசாரிக்க சொல்றாரு. அதே நேரத்துல ஹீரோவும் துணி கடையில நைட்டு இறங்கி அவர் வச்சிருந்த நோட்டை அங்க வச்சுட்டு காலையில இருந்த பழைய நோட்டை எடுத்துட்டு மறுநாள் பேங்குக்கு வந்து அந்த பணத்தை கட்டுறாரு. ஆனா அந்த பேங்க்ல 3 லட்சத்துக்கு வட்டியோட 4 லட்சம் சில்லற வருதுன்னு சொல்றாங்க. மீதி பணத்தை எடுத்துட்டு வந்து நீங்க கட்டிட்டு நிலப்பத்திரத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கூட வந்த மாமாவும் என்னடா அநியாயம் பண்றீங்க அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இத முத்துவும் பாத்துக்கிட்டே இருக்காரு. அந்த நேரத்துல பரத்தும் அங்கே வந்து ராபரி பத்தி விசாரிக்க அதை பார்த்த ஹீரோவும் மாமாவை கூட்டிக்கிட்டு வெளியில வராரு. அப்பதான் பரத்து முத்துக்கிட்ட பொதுவா லாக்கரை உடைச்சு திருட முடியாதவன் போய் ஓடி ஒளிஞ்சுப்பான், ஆனா அவன் உடனே வேற ஒரு பிரான்ச்ல கை வச்சிருக்கான். அப்போ அவனுக்கு அவசர தேவை இருக்கு. திருடின பணத்தை துணிக்கடையில மாத்துறான். அவன் நினைச்சிருந்தா அங்கிருந்த மொத்த காசையுமே எடுத்திருக்கலாம், ஆனா எடுக்கல. அவனுக்கு தேவையான பணத்தை உங்க பேங்க்ல இருந்து மட்டும்தான் எடுத்திருக்கான். உங்க பேங்க் மேல ஏதோ கோவத்துல இருக்கான் அப்படி சொல்ல